திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமாகிய தோழர் பசும்பொன் பாண்டியன் தோழர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நீங்க பார்த்திருப்பீங்க அந்த காட்சிய. பாராளுமன்றத்துல மக்களவையில ராஜ்யசபால நினைக்கிறேன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசும்போது ரொம்ப ஆவேசமாக, இது வரைக்கும் நம்ம அவங்கள அப்படி பார்த்ததே இல்லை, அந்த அளவுக்கு கோபமா ஆக்ரோஷமா பேசுனாங்க. திமுக காரங்க, அது குறிப்பா அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் பொய்யா பேசுறீங்க, எப்ப பார்த்தாலும் மோடிவே திட்டுங்க, காங்கிரஸ தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்ச காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு மோடியை திட்டிட்டு இருக்கீங்க, இப்படி எல்லாம் அடுக்கடுக்கா ஆவேசமா பேசுறாங்க. என்ன காரணம்? நீங்க அவங்கள இப்படி பார்த்ததுன்னு சொன்னதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவங்க குலம், அவங்க பிறப்பு, அவங்க வளர்ப்பே அப்படித்தானாங்க. அவங்க இப்படித்தானே அவங்க அவங்களுடைய இயற்கையை நீங்க வரைக்கும் செயற்கையை பார்த்திருக்கீங்க. நிர்மலா சீதாராமுடைய செயற்கை உருவம் தான் அவங்க நாகரிகமா நடந்து கொண்டது மாதிரி. அவங்களுடைய பெர்த் ஆஃப் நேச்சர் இருக்கு பாத்தீங்களா, பிறவி, அதே இப்படிதான் ரவுடி பிஸ்தா. அவங்க ரவுடி பிஸ்தா தான். அதனால பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானின்னு ஒரு பாட்டு இருக்கு. பாஜக கட்சி என்றாலே பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய் வரலாறை பேசுகிற கட்சி. அந்த கட்சி இன்னொருத்தவங்களை பார்த்து சொல்லும் போது ரொம்ப வேதனையாவும் இருக்கு, வேடிக்கையாவும் இருக்கு. இப்படி ஒரு கட்சி, இதுக்கு ஒரு நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் ஒத்துக்கிட்டாரு. அந்த அம்மாவுடைய நிதிநிலை அறிக்கை, இந்த அம்மாவுடைய புலமை, இந்த அம்மாவுடைய ஆற்றலை, தன்னுடன் குடும்பம் நடத்திய அந்தரங்க எல்லா விஷயம் தெரிஞ்ச தன் கணவர் உங்களை நீங்க பெரிய அறிவாளின்னு ஒத்துக்கிட்டா சொல்லுங்கம்மா, நாடு ஒத்துக்குருவோம். ஒத்து போவாதனாலதான் பிரிஞ்சிருக்காங்கன்னா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இல்ல, ஆற்றல் இல்ல, அறிவு இல்ல, தகுதி இல்ல, அழகு இல்ல, எல்லாமே அவர் சொல்லிட்டாரு. நம்ம அதுக்குள்ள போக விரும்பல. ஆனா இப்ப நீங்க சாயம் பூசிருந்தீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இப்ப சாய வெளுத்து போயிருக்கீங்க. சாயம் பூசினாலும் ஒரே மூஞ்சிதான், சாய வெளுத்தாலும் ஒரே முகம் தான், அது வேற. இவ்வளவு ஆத்திரமும் இவ்வளவு கோபமும் உங்களுக்கு எதுக்குமா? நான் என்ன கேக்குறேன், தமிழ்நாட்டுல போய் சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்கள் சாதாரணமா நினைக்கிறீங்களா? இந்தியாவிலேயே பாஜக என்கின்ற புரட்டு கட்சியை, பொய் கட்சியை, வரலாறை திருடுகின்ற கட்சியை, மக்களை மாக்களாக நினைக்கின்ற கட்சியை, கடவுளின் பேரால், மதத்தின் பேரால், ஜாதியின் பேரால் பிளவுபடுத்துகின்ற ஒரு காட்டு மிராண்டி கட்சியை, இந்த 20ஆம் நூற்றாண்டில் இப்படி ஒரு காட்டு மிராண்டியில் இருக்கக்கூடிய காட்டு மிராண்டிகளுக்காக கட்சி தான் அந்த பாஜக. அந்த கட்சியில நீ உட்கார்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வாங்க பார்ப்போம். ஒரு பஞ்சாயத்து போர்டுல தமிழ்நாட்டில் இருக்கிற கடைசி ஊரு தக்கலை, களியக்காவுல, அந்த ஊர்ல ஒரு பேரூராட்சி மன்ற உறுப்பினரா மக்களை சந்திச்சிருந்த அம்மா வெற்றி பெற முடியுமா? நான் ஒட்டுமொத்த திராவிட இயக்கத்தின் சார்பா சவால் விடுறேன். நீங்க எல்லாம் கொல்லப்புறம் தான் உங்களுக்கு எப்பயுமே, உங்க வர்க்கத்துக்கே கொல்லப்புறம். ஒரு முறை கூட அவங்க மக்களை சந்திச்சது இல்லையா? அவர் மட்டும் இல்ல, உங்க ராஜாஜி மூதறிங்க ராஜாஜி, உடம்பெல்லாம் மூளை, நமக்கெல்லாம் மண்டையில மட்டும் தான் முட்டுன்னு மூளைன்னு வாங்க. ஆனா ராஜகோபாலாச்சாரிக்கு உடம்பெல்லாம் மூளைன்னாங்க. ராஜகோபாலாச்சாரி என்னைக்காவது தமிழ்நாட்டுல மக்களை சந்திச்சு முதலமைச்சர் ஆனாரா, எம்எல்ஏ ஆனாரா? அதான் அந்த பரம்பரை. ஜெய்சங்கர், நீங்க எங்க வீட்டு பிள்ளை, 1000 இருந்தாலும் எங்க வீட்டு பிள்ளை நம்ம தமிழிசை, எங்க அக்கா அவர் 2 மாநிலத்துக்கு கவர்னர் ஆக்குவீங்க, அப்புறம் 2 மாநிலத்துல வான்னு கூப்பிடுவீங்க, தெருவுல போய் ஓட்டுக்கள், கோடை வெயிலா, ஏற்கனவே அக்கா ரொம்ப கருப்பு பாவம், அவங்கள திரும்ப போய் தெரு தெருவா ஓட்டுகள் தோக்குப்பாங்கன்னு தெரியும். தென்சென்னையில எப்படி ஜெயிக்க முடியும்? தமிழ்நாட்டுல பாஜக அந்த அக்கா வர சும்மா மலர போகுது. என்ன மலர போகுது கேக்குறேன். நீங்க இரட்டை இலைய கருக வச்சுட்டு தாமரைய மலரலாம் நினைக்கிறீங்க. ஆனா அதிமுக தொண்டை, அது கட்சி பல கூறா உடைஞ்சாலும் சரி,
100 கூரை உடைஞ்சாலும் சரி, ஆனா அவன் தாமரை மலர விட மாட்டான், ரெட்டலையே கருக விட மாட்டான். இது மட்டும் தமிழ்நாட்டுடைய நிதர்சனமான உண்மை. ரெட்டலை கருகாது, தாமரை மலராது. இங்க இந்த மண்ணு தாமரைக்கு ஒவ்வாத மண். மண்ணுக்கேத்த விவசாயம் பண்ணணுமா தமிழிசை அம்மா? நிர்மலா சீதாராமனோட நீங்க எந்த வகையில குறைந்தாலும் ஆற்றலையா, அறிவிலையா, இன்னும் சொல்ல அழகுலையா? அது ஒரு குரங்கு. நீங்க எப்படி கருப்பா இருந்தாலும் கருப்பு தங்கம் இல்லையா அக்கா? நம்ம வீட்டு பிள்ளை, நம்ம சகோதரி, உடன் பிறந்த ரத்தம், திராவிட ரத்தம். ஆனா உங்களை தெரு தெருவா போன்ற, ஒரு நாளைக்கு மாநில தலைவர்ன்ற, ஒரு நாளைக்கு இல்லைன்ற. ஆனா நிர்மலா சீதாராமன் அதைத்தான் பாரதியே சொன்னான்ல, உண்டு கொளுத்த சாதி யாரு? பார்ப்பு, பருப்பு நெய்யும் தின்ற சாதி. பார்ப்பு நெய்யும் தின்னுட்டு வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இந்த நாட்டுல நீ இந்தியாவிலேயே அதிக பட்ஜெட் போட்டாங்களா? உங்களுக்கு என்ன இவ்வளவு கோவம்னு கேக்குறேன். தமிழ்நாட்டு மேல என்ன கோவம்? இந்தியாவுக்கு 3வது முறையாக பிரதமர் மோடி பிரதமர் பதவியில் இருக்காரு. ஆனா ஒரு சீட்டு கூட தமிழ்நாட்டுல வெற்றி பெற முடியல. நீங்க இந்தியாவுக்கே பிரதமர், தமிழனுக்கு பிரதமர் கிடையாது, திராவிடனுக்கு பிரதமர் கிடையாது. இந்த ஆத்திரம் தான் வேற என்ன அக்காக்கு? நிர்மலா சீதாராமன் அக்காக்கு என்ன ஆத்திரம், கோவம்? போய் தமிழ்நாட்டில் சொல்லு. தமிழ்நாட்டில் சொல்லிட்டு தான் இருக்கு உங்க குட்டுநட்ட, உங்களுடைய கோல்மாலை. நீங்க எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரேன்னு சொல்லி ஜப்பான்ட்ட கடை வாங்கி 2 செங்கலா கட்டிக்கிட்டு இருக்கீங்களே. இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டும் போது, குஜராத்ல அடிக்கல் நாட்டும் போதுக்கு மட்டும் ஒன்றிய அரசு பணத்தை கொடுத்திருக்கீங்களே. குஜராத் மீனவர்கள், வடக்கே எந்த மாநிலத்திலாவது மீனவர்கள் பாதிக்கப்பட்டா உடனே கொல் கொடுக்கறீங்க. எங்க ராமேஸ்வரம் மீனவன், நாகப்பட்டினம் மீனவன் மாட்டிக்கிட்டா கொல் கொடுக்க மாட்டேன்றீங்க. இந்த குட்டியும் மோடியை பத்தி சொல்லிதான் வச்சிருக்கான். இன்னும் என்ன புதுசா சொல்றீங்க மோடியை பத்தி? சுனாமியில இருந்து எந்த நிதியும் எங்களுக்கு கொடுக்கல. நாங்க கொடுக்கிற ரூபாயில ஜிஎஸ்டி கூட நீங்க கொடுக்க மாட்டேன்றீங்க. சீமான் சொன்னதை கேட்டீங்களா தோழர்? நீங்க இங்க ஒப்பாரி வச்சிட்டு இருக்கிறீங்க, புலம்பிட்டு இருக்கிறீங்க. பாராளுமன்றத்துல போய் சண்டை போடுங்க, சண்டை போட்டு நிதியை வாங்கிடுங்கன்னு சொல்றாரு. சரி, தமிழ்நாடு கேப்பவா துப்பாக்கி தூக்கு? பெரியார் கேட்டார் இல்ல கிழவன், தந்தை பெரியார் இறுதி மூச்சு வரை தனித்தமிழ்நாடு கேட்டார். தனித்தமிழ்நாடு கேட்டு இந்தியாவில தமிழ்நாட்டுடைய வரைபடத்தை தவிர்த்து இந்திய வரைபடத்தை கொளுத்தியவர் தந்தை பெரியார். அரசியலமைப்பு சட்டத்துல ஜாதி பிரிவுதான் இருக்கு, அந்த பிரிவை கொளுத்தியவர் தந்தை பெரியார். இந்தியாவின் தேசிய தினத்தை துக்க தினம் என்று அறிவித்தார். இந்திய தேசிய கொடியை எரித்தார். சரியான ஆண்மகனா இருந்தா சிங்களவன் சீமான் தேசிய கொடி எரிக்க முடியுமா? பெரியார் இந்த மண்ணு, அவர் ஒரு மண்ணுன்னு சொல்றியே, அந்த மண்ணு செய்த வேலையை ஒன்னால் செய்ய முடியுமா? ஒரு நாள் தேசிய கொடி எரி பார்ப்போம். ஆம்பளை ஐயா சொன்ன மாதிரி இந்தியா வரைபடத்தை கொளுத்து பார்ப்போம். முடியுமா? சாதி இருக்கக்கூடிய பிரிவு கான்ஸ்டிடியூஷனை ஐயா கொளுத்துனாரு, கொளுத்து பார்ப்போம். தனித்தமிழ்நாடு கேட்க நீ தயாரா? நாளைக்கு அறிவி பார்ப்போம். நான் இந்திய நாடே ஏன் நாடுன்றேன். திருட்டு போய் ஒரு களவாணி போய் சட்டம் வேணும் கொடுக்காதீங்கன்னு சொல்றாரு. அது எப்படி சாத்தியங்களா? தமிழ்நாட்டுல இருந்து நீங்க எதுக்கு வரி கொடுக்குறீங்க? கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றீங்களா? எது அறிவு இருக்கா அவனுக்கு? குறைந்தபட்ச அறிவு இருக்கான்னு கேக்குறேன். 4 அறிவு 3 அறிவாவது இருக்கான்னு கேக்குறேன். அவனுக்கு வரி கூட இங்க நடத்த முடியாதா? லூசு போயில. நமக்கு ஒன்றிய அரசுக்கு வரி கொடுத்தா தான் நமக்கு அவன் கொடுப்பான், நம்மளும் வசூல் பண்ண முடியும். அவனுக்கு எதுவுமே தெரியல. அவன் சொல்றான், இலங்கை நான் முதலமைச்சரா இருந்தா ராமேஸ்வரம் சுட முடியுமா? துப்பாக்கி சுற்றுவா போய் முடியுமா உன்னால? அதாவது அறிவு கட்ட முட்டாள். இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் பேசியிருக்கிற செயல் என்னன்னு கேட்டா, தமிழ்நாட்டு மக்கள் மீது ஒட்டுமொத்தமான வெறுப்பை நாடாளுமன்றத்தில் காட்டியிருக்கிறார். அந்த அம்மா எனக்கு தெரிஞ்ச அளவுல ஒயின் சாப்பிடுவாங்க கேள்விப்பட்டேன், வெளிநாட்டு மதுபானம். ஆமா, நாடாளுமன்றத்துக்கு இவ்வளவு கோபம் வர வேண்டிய அவசியம் இல்ல. தன்னை மீறி தன்னை கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம பேசிருக்காங்கன்னா, ஒரு சாதாரண
ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய படிப்பு இல்லாத பெண்கள் பேசுற மாதிரி கூட இல்லாம அதை விட மோசமா பேசியிருக்காங்கன்னா அப்ப தன்னிலை மறந்து பேசியிருக்காங்க. தன்னிலை மறப்பதற்கு காரணம் என்ன? என்ன சாப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியல, என்ன வகையான இது சாப்பிட்டுருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஏன் திருச்சி சிவா மேல உனக்கு இவ்வளவு ஆத்திரம், கோபம்? தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க. என்ன நாங்க மோடியை சொல்லிதானே வச்சிருக்கோம். நாங்க மோடி கட்சி ஒரு ஃப்ராடு கட்சி, மோடி கட்சி இந்த நாட்டுக்கு ஆகாத கட்சி, மோடி கட்சி மனிதனுக்கு விரோதமான கட்சி, மோடி பாரதிய ஜனதால இருக்கிறவே மனிதனே இல்லை. அவன் யாரா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா அப்படின்னு சொல்றவன நம்ம எல்லாம் ஒதுக்கிதான் வச்சிருப்போம். ஏன்னா அவன் மனித உருவமே கிடையாது, மனித ஜென்மமே கிடையாது. என்ன பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டுக்கு செஞ்சிருக்கு? தமிழ்நாட்டில் போய் மோடியை போய் பேசுகின்றைய இந்த 11 ஆண்டு காலத்துல மோடி 1000 பேருக்கான தொழிற்சாலையை மதுரைக்கு கொடுத்திருக்காரு. தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையை கொடுத்திருக்காரா? என்ன செஞ்சிருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு? இந்த மோடி என்ன கிழிச்சிருக்காருன்னு கேட்கிறேன். நாங்க மோடியை பத்தி தமிழ்நாட்டை சொல்ல ஒண்ணு கிழிக்கவில்லை, இவரால் கிழிக்கவும் முடியாது. மக்களை பிளவுபடுத்துகிற நாசகார சக்தி மோடி அப்படின்றத நாங்க சொல்ல முடியும். மக்கள் புரிஞ்சிருக்காங்க. காங்கிரஸ் தானே, நாங்க தானே அதை ரிலீஸ் பண்ணோம்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி ஜல்லிக்கட்டு கொண்டுட்டு இது முடக்கினது காங்கிரஸ் தானே, அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்கள நல்லவங்கன்றீங்க, மோடி பேசுறீங்கன்றாங்க. ஜல்லிக்கட்டை நீ ரிலீஸ் பண்ணாம எப்படி விட்டுருவோம்? அதிகாரத்துல இருந்து நாங்க எங்களுடைய போராட்டத்தை தாங்க முடியல, எங்க போராட்டத்தை உன்னால தாங்க முடியல, ரிலீஸ் பண்ண. நீ ரிலீஸ் பண்ணாம இருக்க முடியுமா? விவசாயிகள் 3 சட்ட திருத்தம் கொண்டு வந்து 3 சட்டம் கொண்டு வந்து விவசாயிகள் எதிர்த்து அந்த சட்டத்தை உன்னால அமுல்படுத்த முடிஞ்சா? போராட்டம் நடத்தினால் மக்கள் எழுந்தால், மக்கள் வெகுஜனமாக எழுந்தால் நீ திரும்ப பெற்றுத்தான் ஆகணும். திரும்ப பெறல விவசாய சட்டங்களை நீ திரும்ப பெறலையா? அது மாதிரி மக்கள் இங்க திரண்டுட்டா, ஒட்டுமொத்த இளைஞர் பட்டாளம் மாணவர் தமிழ்நாடே திரண்டது. இவனா சொல்லிப்பாரு. காங்கிரசும் சில தவறுகளை கடந்த காலத்தில் செய்திருக்கலாம், ஆனா ஒன்னே மாதிரி இல்ல. இப்ப எங்களுக்கு 2 விஷயம் தான். ஒருத்த என்னைய கம்போடு அடிக்க வர்றேன், அருவாளோட ஒருத்த வர்றேன். நான் எதை தடுப்பேன்? அது பட்டா உடனே உயிர் போயிடும். பாஜக அருவா, காங்கிரஸ் கம்பு தான். இப்ப இன்னொன்னு விளக்கமும் சொல்லலாம். நெருப்பு, பாஜக நெருப்பு வச்சிருக்கான் ஆளை கொளுத்துறதுக்கு, காங்கிரஸ் நெருப்பு தான் அவன் வீட்டுல விளக்கு ஏற்ற வச்சிருக்கான். ராகுல் காந்தி அனைத்தையும் தெரிந்து கொண்ட காரணத்தால் கடந்த காலத்துல காங்கிரசுக்கு தலைமையேற்றவர்கள், புரியாதவர்கள், அறியாதவர்கள். இன்னைக்கு அவர் சொல்றாரு, நாடாளுமன்றத்திலே சொல்றாரு, தமிழ்நாட்டில் என்ற ஜென்மத்திலையும் பாஜக வெற்றி பெற முடியுமா கேட்கிறார்ல ராகுல் காந்தி. சவால் விடுறாருல. அப்ப புரிஞ்சுக்கிட்டாருல, தமிழன் யார், தமிழ்நாடு யார், திராவிடன் யார், திராவிட இயக்க யார், தந்தை பெரியார் யார், அண்ணா யார், கலைஞர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார். கடந்த கால தலைமுறை காங்கிரசுக்கு தெரியல, தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப நிர்மலா சீதாராமனுக்கு இன்னும் புரியல. அம்மா, நேருவே நாங்க கருப்பு கொடி காட்டி நான்சென்ஸ் தமிழர்களை சொன்னவரை நேருவே விரட்டி திரும்ப பெற வைத்தவன் தமிழன் திராவிட இயக்கம் திமுக. கொஞ்சம் நிர்மலா, பருப்பு நெய் கொழுப்பு அதிகமா இருக்கு, கொழுப்பு ஏறி போயிருக்கு, கொழுப்ப அடக்கிறது தான் திராவிட இயக்க வேலை. உனக்கு கொழுப்பா பார்ப்பன கொழுப்பை, பார்ப்பன திமிரை அடக்கியதுதான் திராவிடம், கருப்பு சட்டை திராவிட இயக்கம். நாடாளுமன்றத்தில் குதிக்கிற ஒரு பேரூராட்சி மன்ற உறுப்பினர் கூட மக்கள் சந்திச்சு வர முடியாத, வக்கத்தை திகையற்ற, வழி இல்லாத, மக்களால் புறக்கணிக்கப்பட்ட, தமிழ்நாடால் தூக்கிறியப்பட்ட ஒரு கட்சி தான் பாஜக. அண்ணாமலை தவுனா அரவாக்குறிச்சியில சட்டமன்றத்துக்கு நின்று பார்த்தா, கோயம்புத்தூர் நான் வெற்றி பெறுவேன்னு சொன்னா வெற்றி பெற முடிஞ்சா? எல் முருகன் எல்போர்டு தான் போட்டுக்கணும். அவரு வெற்றி பெற முடிஞ்சா? இங்க தமிழ்நாடு ஒரு கட்டமைப்பா இருக்கும். நீ பேச பேச நம்முடைய தளபதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, இந்த கவர்னரையும் மாத்திராத, அண்ணாமலையும் தமிழ்நாடு தலைவர் மாத்தாத, எங்களுக்கு 2 பேரும் கொள்கை பரப்பு செயலாளர்.
ஆமா. இப்ப நிர்மலாவும் ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் தான், கோப்பாசே தான். நமக்கு பேசு, நல்லா பேசு, தாராளமா பேசு, ஆடு, இன்னும் அவுத்து போட்டு கூட ஆடு, என்ன வேணாலும் பண்ண, எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. அதனால தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் இவங்களுடைய ஆட்டம்லாம் பார்த்து பழகி போன இயக்கம் திராவிட இயக்கம். இந்த திராவிட இயக்கத்துக்கு நீ வந்து பைத்தியக்காரி மாதிரி ஒரு நிர்மலா சீதாராமன் ஒரு நாட்டின் மிகப்பெரிய நாட்டின் ஒரு வல்லரசாக வாழக்கூடிய நாட்டினுடைய நிதியமைச்சர் மாதிரியா பேசிருக்கீங்க? எதுக்கு உங்களுக்கு ஒரு ஆத்திரம், கோபம்? பாஜகவை தமிழ்நாடு மக்கள் நிராகரிக்கிறார்கள். நிராகரிக்கப்பட வேண்டிய என்ன நடந்திருக்கும், இவங்க என்ன நடந்திருக்கும் அப்படி பேசுற அளவுக்கு பேசுற அளவுக்கு உங்களுக்கு இதான் நடந்திருக்கு. நாட்டுக்கே ஒரு பிரதமரா இருக்கிறாரு, காஷ்மீர் முறையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு பிரதமர் அவர் கிடையாதுல. 3 முறை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட போகல பாஜக. தாமரை மலர்னு கட்டாந்தரையை பார்த்து நீங்க சொல்லிட்டு இருக்க வேண்டியது அக்கா தமிழிசை. அங்கேயும் பார்ப்பனர் அல்லாத போர் நடந்து கொண்டிருக்கிறது பாஜகவில். வெகு விரைவில் வெடிக்கும். உங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டியது அண்ணாமலைய, தமிழிசைய, பொன் ராதாகிருஷ்ணன் போன்ற காப்பாற்ற எங்க பொறுப்பு. இங்க ஒரு பைத்தியக்கார எச் ராஜா திருடாம பாருங்க, மதுரையில திருப்புறங்குன்றத்துல அயோத்தியை கொண்டு வந்துருவானா, அயோக்கிய பையன். ஒரு கைப்பிடி மண்ணை நீ வந்து திருப்புறங்குன்றம் தர்கால எடுத்துட்டு போக முடியாது ராஜா. தூக்கி கொண்டு போய் பீகார்ல விட்டு வந்துருவோம். காரைக்குடி விட நாங்க புடிச்சுக்கிடுவோம். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நாங்க அமைதியா இருப்போம். திராவிட ஆட்சி நடக்குது, முதலமைச்சர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, பொறுமையா நிதானமா. இவன் தான் சொன்னா கலைஞரை விட மோசமான ஆளுன்றா. எப்படின்னு கேட்டா, கலைஞர் பேசுவார், அண்ணா பேசுனது வேற, கலைஞர் பேசுனது வேற. நீங்க அண்ணா வந்து பெரியாரை எதிர்த்தாரு, அண்ணாவை 67 தேர்தல்ல காங்கிரஸ் தான் ஆதரிச்சாரு. ஆனா வெற்றி பெற்ற முடியல ராஜாஜி நாக்க தொங்க போட்டு உட்கார்ந்து இருந்தாரு. அண்ணா நம்மகிட்ட வருவாரு, நேர என் தலைவர் பெரியார் எங்கடா இருக்காரு போய் பெரியார்ட்ட கால் அவரு இதுல விழுந்து, ஐயா இதான் அவங்க காணிக்கையா நாங்க ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரா. அன்னைக்கு கூட ராஜாஜி தேர்நிலவு முடிந்து விட்டது, திமுகவுக்கும் சுதந்திரா கட்சிக்குன்னு முடிஞ்சு போச்சு. நீ வந்து மூதறிஞர், நாங்க எங்க அண்ணா பேரறிஞர் காட்டிட்டாருல. இதானே திராவிடா? சைமன் சிங்களவன் சைமன் திராவிடம் அண்ணா காட்டினார் பார், அதான் திராவிடம். கலைஞர் வீட்டுக்கு ராமகோபாலம் போனா, இந்தாங்க பகவத்கீதை படிங்கண்ணா. நம்ம தொண்டர்கள் ஆத்திரப்பட்டாங்க, வர சொல்லியா உள்ள ஒரு காப்பிய குடியா, இந்த எங்க ஆசிரியர் வீரமணி கீதையின் மறுபக்கத்தை புடிச்சிட்டு போடாண்டாரு. போயிட்டான். இது கலைஞர். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எப்படி இருக்காருன்னா அமைதியா இருப்பாரு, பார்க்க வேண்டிய வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எதிரிகளை எப்படி அடக்கணும், துரோகிகளை எப்படி அடக்கணும் அப்படின்னு தெரியும். அதனால அண்ணாவை விட கலைஞரை விட அண்ணாமலைக்கு ஒரு துரும்ப கூட உருவ முடியாது. அண்ணாமலை கூட பேசிருக்காரு. ஆனா நம்முடைய தளபதி வந்து தெளிவா பேசுறாரு, அத காட்டியிருக்காரு, செயல்ல காட்டுறாரு. ஈரோட்ல சின்ன சின்ன உதிரிகள் பெரிய ஆளா நம்மள மோத முடியாம, மோதலுக்கு தகுதி இல்லாம, தைரியம் இல்லாம உதிரிகளை விட்டு மோத விட்டாங்க. உதிரிகள் ஜாமீன் தொகை இழந்தார்கள். இதான் தமிழ்நாடு. இதான் தளபதி ஸ்டாலின் பண்ணியிருக்காரு, செயல்ல காட்டியிருக்காரு. சொல்லாமல் செயல் காட்டியவர் தான் தளபதி ஸ்டாலின். அது மாதிரி நிர்மலா சீதாராமனுக்கு மட்டும் கோபமும் தேவையில்லை, ஆவேசம் தேவையில்லை. ஆவேசமும் கோபமும் திராவிட இயக்கத்துக்காரனுக்கு உண்டு. 12 காலமாக எங்களை படிக்க கூடாது என்று சொன்னது நிர்மலா சீதாராமன் வகைகிறார். 12 காலமாக எங்களை தீண்டத்தான் சொன்னது நிர்மலா சீதாராமன் வகைகிறார். 12 காலமாக கோயிலுக்குள் எங்களை போகக்கூடாது சொன்னது நிர்மலா சீதாராமன் வகைகிறார். 12 காலமாக இன்றைக்கு வரைக்கும் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நான் பிறந்த என் சமூக மக்கள் வர முடியல, என் திராவிட மக்கள் வர முடியல. இன்றைக்கும் ஆரியத்தினுடைய கொட்டம் கோலோச்சுகிறது உச்ச நீதிமன்றம். தலைமை தேர்தல் ஆணையராக எத்தனை பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த இந்த மண்ணின் மைந்தன் வந்திருக்கிறோம். இன்னும் கொட்டை இருக்கு. அதனால கோபம் எங்களுக்கு இருக்கணும், ஆவேசம் எங்களுக்கு இருக்கணும். உனக்கு கோபமும் தேவையில்லை, ஆவேசம் தேவையில்லை. அடங்கிக்கொள்.
தமிழ்நாடு பல பேரை உன்னை போன்றவர்களை அடைக்கிருக்கிறோம். அதனால நிர்மலா சீதாராமன் திருச்சி சிவாவை பார்த்து இந்த கொந்தளிப்பு எங்களுக்கு நல்லது, மக்கள் பார்ப்பான், தொலைக்காட்சியால பாக்குறான். பாக்குறதுனால அண்ணாமலை கவர்னரோட சேர்த்து ஒண்ணி வச்சுக்கிறான். நல்லா பேசு, நல்லா ஆடு, என்ன வேணாலும் பண்ணு. தமிழ்நாட்டு மக்கள் பாக்குறாங்க. 2026ல எல்லாம் யாரோட நீ கூட்டணி வச்சாலும் சரி, எடப்பாடியை சேர்த்து வந்தாலும் சரி, ஓபிஎஸ்சி சித்தப்பனை சேர்த்து வந்தாலும் சரி, இந்த சிங்களவன் சீமானு வந்தாலும் சரி, ஈரோடுல கணக்கு பார்த்துட்டான். ஈரோடுல கணக்கு பார்த்தாச்சு. பாஜக வாங்கினா 12 சில்லற ஓட்டு. போன தேர்தல இவன் சிங்களவன் சீமா வாங்கினா 12, மொத்தம் 24. அண்ணா திமுக தொண்டன் எங்கேயும் போல. தளபதி ஸ்டாலின் தானா புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, வழியும் காப்பாற்றக்கூடிய தலைமை. இனிமே திராவிட இயக்கத்துக்கு தளபதி ஸ்டாலின் முடிவு எடுத்துட்டான். அதிமுக காரன் 34,000 பேர் போட்டான், 34,000 பேரும் போட்டுட்டான். அப்ப அதிமுக தொண்டனுக்கும் தலைவனாக, திராவிட இயக்கத்தின் தலைவனாக, வழிகாட்டியாக, இன்றைக்கு மாலுமியாக, திராவிட இயக்கத்தின் மாலுமியாக ஸ்டாலின் வந்துட்டாரு. ஆத்திரம் தாங்க முடியல, கோபம் கொந்தளிக்குது மாமிக்கு. ஆடு ஆடு ஒரே ஆடு, பாடு ஒரே பாடு, பாப்பாத்திய பாப்போம், சந்திப்போம். நன்றி தோழர். அதே அவங்க பேசின அதே ஆவேசத்தோட நீங்களே பேசி முடிச்சிட்டீங்க. நன்றி. எனக்கு உண்மையான கோபம்.